ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க. சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிருந்தோம். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வைக்கல. அதனால குட்டி மயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கவலை. ஒரு போராட்டம் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கினதோட சரிங்க, வண்டியில் வர வர தூங்கிட்டாரு சார். அப்படியே கொண்டு வந்து படுக்க வச்சிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 போலவே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுலேருந்து எங்கே என்னோட ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒரே போராட்டம். காலையங்காட்டிக்கு கொடுத்தா ஏதாவது சளி பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் கொடுக்காம ஏமாற்றிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனே போய் ஃப்ரிட்ஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். எடுத்த உடனே அப்படியே ஏதோ இதை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே மறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பயமாக இருந்தது. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு நாட்டுக்கோழி வந்துட்டு வெடைக்கோழியாக வந்துட்டு பிடிச்சி கட்டி போட்டிருந்தோம். அதை வந்துட்டு அம்மா கொண்டு போய் கடையில் கொண்டு போய் க்ளீன் பண்ணிட்டு வர போயிட்டாங்க. வீட்டில் பண்ணலாம், பட் டைம் வந்துட்டு அதிகமாகும். அதனால பார்த்தீங்கன்னா கடைக்கே கொண்டு போய் செஞ்சாச்சுங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு சமைச்சு முடிச்சாச்சு. நான் மிளகா ஆட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா கொண்டு போய் கறியெல்லாம் கட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பாதி இதுக்கு பாதின்னு தான் எடுத்து வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியலங்க. அதனால ஒரே வறுவல் மாதிரி வச்சு தண்ணி குழம்பு மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பரமத்தி வரைக்கும் போயிருந்தாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு வந்துட்டு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இன்றைக்கி தான் வந்துட்டு நாங்கள் ரேஷன் கார்டு வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கின அன்றைக்கே வந்துட்டு கடை இருந்ததுனால பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கே போயிட்டு கடையில் வந்துட்டு வாங்கிட்டோம். அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே வந்து வாங்கியிருந்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த அன்றைக்கி கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான் டே அப்படியே போயிருச்சுங்க. ஈவினிங் போல் ஈரோட்டுக்கு வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் பேசினது எப்படி தான் கேட்டான்னு தெரில. உடனே காட்டுக்கு முட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க. வீடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கேருந்து இங்கே காட்டுக்கு அவனே தனியாக ஓடியாந்துட்டான். எங்களால் அவன் பின்னாடி ஒடியாரவே முடியலைங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டில் ஒரே ஆட்டம்னா ஆட்டம். தண்ணி வேற போகுதா, சொல்லவே தேவையில்லைங்க. அப்படி விளையாண்டுட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், வாய்க்காலில் ஒரு துளி பயம் இல்லைங்க. அவன் பாட்டுக்கு போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 20 மஞ்சச்செடியை வந்துட்டு முதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உடச்சே எரிஞ்சிட்டான். பார் மேலே ஏறுறான். வாய்க்காலில் போடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. அப்படியே பார்லேயே போய் விளையாடினான். சரி, நாங்களும் எதுவும் சொல்லலை, விட்டாச்சு. அவங்க ஆயா வந்துட்டு பார்த்திங்கன்னா துணி புளியறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே இது எங்கள் காடு, எதுக்கு நீ எங்கள் காட்டில் வந்து துணி புளியறன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை 2 பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்துட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு போனேன். பட் எனக்கு இந்த தண்ணி சேராது. அதனால் லைட்டாக தண்ணியில் வந்துட்டு நடந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தேங்க. அப்படியே தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஜில்லாக இருந்தது. அன்றைக்கி வந்துட்டு வீட்டுக்கு போகவே முடியலங்க. நம்ம குட்டி மயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊருக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம். சரி, பாவம் பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோங்க. அவன் வந்துட்டு வரமாட்டான்னு சொல்லி ஓடுனான். அதனால இவங்க அப்பா வந்துட்டு காட்டுக்குள்ளே பிடிக்கிறதுக்காக ஓடினாங்க. நாங்கள் எல்லாருமே செப்பல் போடாமல் தான் இருந்தோம். ஆனால் அவரோட நேரம் பார்த்திங்கன்னா காலில் வந்துட்டு கம்பி ஏறி ரத்தம் வந்துருச்சு. அது வந்துட்டு சரி ஏதாவது செப்டிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துட்டோம். அதனால் சரி ஏன் இந்நேரத்தில் போகாட்டி அப்படின்ட்டு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. அம்மாவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சாப்பாடு, கொத்தமல்லி தழை சட்னி, முருங்கைக்கீரை வந்துட்டு வணக்கி கொடுத்துருந்தாங்க. தம்பிக்கு வந்துட்டு அதையே வந்துட்டு போட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக போட்டேன். பட் சாப்பிடவே மாட்டேன்ட்டு ஒரே போராட்டங்க. இது சாப்பிட மாட்டேன், இது வேணான்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். நானும் போராடி பார்த்தேன், அவன் சாப்பிடவே இல்லை. காலையில் பார்த்திங்கன்னா சட்னி வேணாம், சளிச்சு போயிருன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை போட்டு அவனுக்கு வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. திடீர்னு சடனாக வந்துட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போனதுனால பார்த்திங்கன்னா தம்பியோட ஸ்கூல் ட்ரெஸ் வந்துட்டு எதுவுமே நாங்கள் வந்துட்டு துவைக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அதனால் கலர் ட்ரெஸ்ஸே வந்துட்டு ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி பார்த்திங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸே போட்டு விட்டுட்டோங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊரில் அம்மா தட்டு வடை வாங்கி வச்சுருந்தாங்க. அதையே எடுத்துகிட்டு வந்து 2யுமே போட்டு சமாளித்து அவனை வந்துட்டு தாட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பெருசாக எதுவுமே வீடியோ எடுக்கல. கொஞ்சம் நேரம் லைவ் போனேன். லைவ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேங்க. பாய்.